தோழர் சேகுவரா 2024ல தமிழ்ல தியேட்டர் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் ஃபீல் குட் மூவி ஏடி அலெக்ஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏடி அலெக்ஸ், சத்யராஜ், நாஞ்சில் சம்பத், மொட்டராஜேந்திரன் மற்றும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோ ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்தவராக இருப்பாரு. இவர் +2 முடிச்சிருவாரு. இவருடைய வறுமை காரணமாக மெக்கானிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் அவங்களுடைய ஹெல்ப்பால காலேஜ் போயிருவாரு. காலேஜ் போயும் அந்த சாதி வெறி அப்படி பயங்கரமா ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். இந்த பிரச்சனையினால அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டுவாரு. இவரும் பிரச்சனை விடுவாரு. இப்ப இறுதியில அவரு காலேஜ் படிப்பை முடிச்சாரா இல்லையா, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே டேரக்டர் அவரே இந்த படத்தை டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. புது படம் இதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரியே தெரியல. காமெடி, ஆக்ஷன், ரொமான்டிக், எமோஷனல் இப்படி எல்லாத்துலயும் வந்து சூப்பரான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்திருக்காரு. அவருடைய முகபாவனை செட் ஆகுது. சத்யராஜ் சார் இவருடைய கேரக்டர் சூப்பராக எழுதப்பட்டிருக்கு. சமுதாயத்தில் நடக்கிற அந்த ஜாதி பிரச்சனைகளை தட்டி கேட்குற கேரக்டரா இது இருக்கு. குறிப்பா காலேஜில் எந்த அளவுக்கு சாதி பிரச்சனை இருக்கு, இப்போ மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரனை வளர விடாம நிறைய இடங்கள்ல முட்டுக்கட்டை போடுறான். அதெல்லாம் இவர் போய் தட்டி கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேரக்டரா இவரோட கேரக்டர் வந்திருக்கு. அந்த இடத்துல செமையா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதோட வில்லன் கேரக்டர் ரொம்ப கெத்தா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா, இவரு வந்து ஒரு ஆசிரியரா இருப்பாரு. கீழ் ஜாதிக்காரர அப்படின்னுட்டு பயங்கரமா அப்படி பேசுவாரு. பயங்கரமா ஒரு பாய்வாரு. அவர் மேல என்ன கோவமா தெரியல. அந்த அளவுக்கு இவருடைய கேரக்டர் கொண்டு வந்திருக்கு. அந்த கேரக்டர் உண்மையா பார்க்கறதுக்கு ரியாலிட்டியா இருக்கு. மொத்தமாவே ஜாதி பிரச்சனை இன்னும் ஒழியல. அது காலேஜ்ல தொடர்ந்து தான் இருக்கு. காலேஜ்லயும் சரி, எல்லா இடத்துலயும் சரி, இன்னமும் மேல் ஜாதிக்காரர், கீழ் ஜாதிக்காரர அடக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு சட்டம் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள அடக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கருத்த இந்த படத்துல டைரக்டர் அவங்க குடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே மைனஸ் பெருசா இல்ல. ஏன்னா இது ஒரு மெசேஜ், சோசியல் மெசேஜ் சொல்ற படமா இருக்கு. இதே மாதிரி ஜாதி வெறி யூஸ் பண்ணி நெறைய படங்கள் வந்திருக்கு. என்னதான் நெறைய படங்கள் வந்திருந்தாலும், இந்த படத்துல எடுக்கப்பட்ட கதை தான் திரும்ப எடுத்திருக்காங்க. என்ன கொஞ்சம் காலேஜ் டைப்பா இது குடுத்துருக்காங்க. அதனால படத்துல செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் வரல. இதுதான் இப்படிதான் நடக்க போகுது அப்படிதான் நமக்கு தெரியுது. பொதுவா இது மெசேஜ் சொல்ற படம் அப்படிங்கிறதுனால, நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்ல இதுல இல்ல. கிளைமாக்ஸ் அதே மாரி தான். இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கிளைமாக்ஸ் குடுத்துருக்கலாம். மத்தபடி இந்த படத்துல பெரிய மைனஸ்லாம் எதுவுமே இல்ல. இந்த படத்த ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்துல அந்த மாரி சீன்ஸ் எதுவுமே இல்ல. முதல்ல இந்த படம் சூப்பரா சுமாரான இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நான் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவில உங்கள் கதை